ஐயா, இது பேச வேண்டிய காலம். நீங்கள் மௌனமா இருந்தது போதும், சுயநலமா இருந்தது போதும். நீங்கள் பேச வேண்டிய காலம் என்று ஆவியானவர் இந்த அதிகாலையில இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. ஐயா, நீங்க பேசுறதுக்கு நீங்க பிரபலமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அந்தஸ்து இருக்கணும், பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு தந்த தாகம், ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட தாகத்தை ஊற்றுவாரானால் தைரியமாய் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். ஆவியானவர் உங்கள் மூலமாக ஒரு பெரிய மாறுதலை இந்த பட்டணத்தில் அவர் நிச்சயம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புறவன் அல்ல. This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் செய்த எல்லா ஜபங்களுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சீக்கிரத்திலே பார்க்க போகிறோம். விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹalleluya. ரெண்டு கரங்கள் அப்படி பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி ஹalleluya. எனது விளக்கை எரிய செய்வீர், இரவை பகலாக்கி நீர். சத்தத்தை உயர்த்தி எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கி நீர். எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி சத்தமா எரிந்து கொண்டே. உங்க சத்தம் உயரட்டும். இயேசுவே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஓ ரபதர மணல பகதல ரமணல. எரிந்து கொண்டே இரு. சொல்லுவோம் எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே. ஓரதல மமரமலதுரணல. சபையாவரும் இணைந்து என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. ஓரதல மகதல. எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. சொல்லுவோம், நான் நம்பும் கேடகம், நான் நம்பும். நீங்களே பாடுங்க. ரமணலா. ஓ நீர்தான், நீர்தானையா. பரலோகத்திற்கு நேரா ரெண்டு கையை உயர்த்தி தூயவர், 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 தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. வரமகதல ரபதல புரஹதல மனமா. சொல்லுவோம், தூயவர், தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே.
தூயவர் 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 தூயவரே. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு தூயவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே. இந்த அதிகாலையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மாறுதலே ரபகதல ரமணலமோ ஷேஜலரே அந்தலமனனா. தூயவர் தூயவரே. எரிந்து கொண்டே இருப்பே. ஆவில நிரம்பி மரபமா சேப்ராட்டலமா பாடிக்கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளங்களை இப்பொழுது தம்முடைய ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின உம்முடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் ஓ சிறுவர், வாலிபர், முதியவர், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் யாவர் மேலும் ஆவியை இந்த காலைகளில் நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எரிய விடு. நல்ல வாய்களை திறந்து இந்த காலைகளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக வல்லமை, நல்ல வாய்களை திறந்து குதித்துக் கொண்டிருக்கும் போதே கட்டுகள் உடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்தகார வல்லமைகள் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. துதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா கட்டுகள், வார்த்தை உள்ள போக கூடாதபடி இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி எரிந்து கொண்டே முடிஞ்ச அப்படி எழுமி நின்று ஒரு 10 நிமிடம் ஹல்லேலூயா. எப்பொழுதுமே வெளியே உள்ள இருக்கிற எல்லாரும் எழுமி நின்று 2 கையை உயர்த்தி என் ஜீவன் பிரியும் வரை இயேசுவே எரிந்து கொண்டே இருப்பே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. நீங்களே பாடுங்க, உங்க சத்தம் உயரட்டும். ஓ ரபா தல ரமன ரபா அல்லேலூயா. உற்சாகமா, தூக்கத்திற்கு இடம் கொடுக்காம, சோர்வுக்கு இடம் கொடுக்காம, அசதிக்கு இடம் கொடுக்காம ஆராதிப்போ அல்லேலூயா. நீங்க பாட துதிக்க எல்லா பலவீனங்கள் இப்பொழுது சரீரங்களை விட்டு வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத பிசாசின் கட்டுகள் அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை. பாதாளம் வென்றவரே பாதாளம். ஓ க்ளோரி க்ளோரி உம்மை ஆராதனை. ஓ கரங்களை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் சொன்னீங்களே. ஓ அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. தேவ மகிமை பாடிக்கொண்டிருக்கும் போதே
குடும்பங்களிலும் இந்த காலை வேளையில் உடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ரபா மமா ஷெடலரலரலரதலரமனலமா ஜீசஸ். ஆவியானவரே 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 ஹோசன்னா மரதலரமகதலரா. துதிங்க, ஆவியில நிரம்பி துதிங்க. துதிக்க துதிக்க விடுதலை. இந்த அதிகாலையில அவருடைய பிரசனம். ஓ அல்லேலூயா ரதரபல ரமனலவா ரடலஹதலபரஹதுடபலா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நீர் உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகள் யாவும் இந்த காலை வேளையில் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே துதித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லா பொல்லாத கட்டுகள் எல்லா தடைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் போதே தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி ஜீசஸ் அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுவோம். விடுதலை 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 விடுதலை. விடுவிக்கிற தேவ ஆவியானவருடைய கரம் ஒவ்வொருவர் மேல் பொல்லாத பிசாசு கட்டுகள் உடைக்கப்படுவதாக. புதிய வல்லமை இந்த அதிகாலையில் ஓ காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஓ தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் வானம் இந்த காலவெளியில் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். விடாதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க. தேவாக்கினி சுட்டரிக்கிற தேவாக்கினி. ஓ மாம்சமான யாவர் மேலும் ஓ அல்லேலூயா le barra dalla maramaga. நான் நம்பும் கேடகம்
விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. அப்பா, தூயவர் தூயவர் எங்கள் துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. சொல்லுங்க, எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே Jesus, 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 Jesus. இருந்து கொண்டே இருப்பே. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கும். ரெண்டு கையை உயர்த்தி ஜீசஸ், அதிகாலையிலே உம்முடைய வல்லமை கேளுங்க கேளுங்க, எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க. உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னீரே. வார்த்தையை கேட்பதற்கு முன் எங்க இருதயத்தை ஒரு விசை கூட ஆயத்தப்படுத்துங்கப்பா. அமைதலாய் ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும், நீங்க பாட வேணாம், ரெண்டு கையை எல்லாரும் உயர்த்தி தேவாவியானவர் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காக நன்றி. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக தொடுதலை நம்முடைய பிள்ளைகள் இந்த காலையில் உணர்கிறதற்காக ஸ்தோத்திரம். Jesus, 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 Jesus. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடிடுங்க. என்னை பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஆவியானவருடைய வல்லமையை உணர்ந்து மாலபரஹந்துலா தொடர்ந்து உடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களோடு இடைப்படுங்க இயேசுவின் மூலம் வேண்டும். இந்த கடைசி நாட்களில் ஆங்காங்கே ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை குறித்து நான் மிகவும் ஆண்டவருக்குள் சந்தோஷப்படுகிறேன். ஜபம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமென். அப்படிதானே? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமாம், நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும். இட்ஸ் ஓகே. வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க வர போதுமானவர். அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு காலம் இருந்தது. ஆண்டவர் பெரிய கூட்டத்தை தேடின ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஆண்டவர் பெரிய கூட்டத்தை எல்லாம் தேடி போறதில்ல. அவருடைய சித்தத்தை புரிந்து, இருதயத்தை புரிந்து செயல்படுகிற ஒரு நபர் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 14ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. பெரிய கூட்டத்தை தேடி ஆண்டவர் போன காலங்கள் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த ரீசன்ட் டைம்ஸில் பெரிய கூட்டங்களை தேடி ஆண்டவர் போகல, அவரை தேடுகிற உணர்வுள்ள கூட்டத்தை, உணர்வுள்ள சந்ததிகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி திரிகிற அவருடைய கண்கள், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற அவருடைய கண்கள், இந்த அதிகாலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்திலும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க இந்த அதிகாலையில் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் ஜெபங்களை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். கடைசி காலத்தில் ஜெபம் மிகவும் அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அடுத்த 1.5 மணி நேரம் அல்லேலூயா ஆமேனும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கணும். ஆமேன். ஆமாம், அப்போ தான் நீங்கள் என்னோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். அமைதியாக இருப்பீங்க, அமைதியாக இருக்கலாகாது. ஆமேன். ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்கள் உற்சாகமாக ஜெபம் பண்ணீங்க, பாட்டு பாடணும், ஓகே. ஆனால் இந்த அடுத்த 1.5 மணி நேரம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அமைதியாக விட்டிங்கனால தூக்கம் வந்துடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உற்சாகமாக வசனத்தை கேளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோடு கூட சேர்ந்து எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்முடைய கவனங்களுக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த அதிகாலையில் பரிசுத்த ஆவியானவர் சில நிமிடம் அவருடைய பாரத்தை நம் மத்தியில் அவர் வைக்க விரும்புகிறார். இந்த பாரத்தை புரிந்து செயல்பட நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் யாவரும் இணைந்து ஆமென் ஹல்லேலூயா வாசிக்க போகிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென் ஆமென். சேர்ந்து வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். சத்தமோர் ஆமென். நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு புஸ்தகம், பலமுறை வாசித்த பிரச்சுத்தமான ஒரு காரியம். மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து இந்த இடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால். அது என்ன காலம்? அது மிக கொடுமையான ஒரு மோசமான ஒரு காலமாக யூதருக்கு காணப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சபையே, நாம் வாழ்கிற காலம் ஒரு சாதாரணமான காலம் அல்ல. அது ஒரு கொடிய மோசமான காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் சற்று கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் இயற்கை ஆனாலும் சரி,
அரசியல் சம்பந்தமான காரியங்கள் ஆனாலும் சரி, எல்லாவற்றும் ஒரு காரியத்தை நமக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் இந்த உலகத்தை ஆளும்படி வரப்போகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதியாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம். அந்த நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. அது ஒரு மோசமான ஒரு காலம். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், எஸ்தர் யூதருக்கு கிடைக்க வேண்டிய சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பிவிடுமே. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ஒருவேளை உன்னை கர்த்தர் இந்த ராஜ மேன்மையில் உட்கார வைத்திருக்கலாம். உன்னுடைய ஆண்டவர் கொடுத்த இந்த காரியத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று மொர்தெக்காய் பலமுறை எஸ்தரிடம் சொல்லியிருந்தும் எஸ்தருடைய காதுகளில் கொஞ்சம் கூட இந்த காரியம் எட்டாதபடி இருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிட்டே இருக்கு, ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். 2ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் மிக தெளிவாக அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்போ சபை ஒன்றை அதிகமாய் உணர வேண்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சபை உணர்வில்லாமல் இருக்கக்கூடாது. உணர்வில்லாமல் ஏனோதானன் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இப்படி தான் வாழணும்னு கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் உங்களை வஞ்சியாதபடி இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு நிருபத்தில் நமக்கு வசனம் போதிக்கின்றதே. ஆமென். வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, வாசிச்சா மட்டும் போதாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதன்படி நடக்கணும். கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, அதன்படி நடக்க பிரயாசப்படணும். ஆமென். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் அது ஒரு பயங்கரமான காலமாய் அந்நாட்களில் காணப்பட்டது. சத்தமா அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், அது ஒரு மோசமான காலம். அல்லேலூயா. ஆமாம். இந்த யூதருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு ப்ராப்பரான யூதனுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, யெகோவா தேவனை தவிர வேற எப்பேற்பட்ட நபருக்கும் அவர்கள் வணங்க மாட்டார்கள். யெகோவா தேவனை தவிர, ஆராதிக்கிற உண்மையான கடவுள் யெகோவாவை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் மண்டியிட மாட்டார்கள். இதை பார்த்த ஆமான் அவன் மூர்க்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டு, 5ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெக்காய் ஜனங்கள் என்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடினால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகி யூதரை எல்லாரையும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கவனிங்க, இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதை அறிந்து அவன் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு செயல்படுகிற கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில்
பயங்கரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நம் காதுகளிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆமான் யூதரை சங்கரிக்க, அகாஸ்வேருவின் ராஜ்யம் இருக்கிற எல்லா யூதரையும் சங்கரிக்க அவன் வகை தேடினது போல பொல்லாத பிசாசு இந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி ஒவ்வொரு நாளும் வகை தேடி கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான கொடுமையான கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களை கொன்று குமிக்க பொல்லாத பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்ம இங்கே நல்லா இன்னைக்கு நைட் ப்ரேயர்லாம் உட்காந்து ஆராதிக்கிறோம், ஸ்பீக்கர் செட்லாம் போட்டு ஆராதிக்கிறோம். கொஞ்சம் ஆந்திராவை தாண்டி மேலே போனீங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லைங்க. இப்படிலாம் நைட்டில் உட்காந்து ஆராதிக்க முடியாது. சபையாய் ஒரு இடத்துல கூட முடியாது. ஒரு 4 பேர் கூட்டினாலே ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். ஈஸ்டர் சர்வீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சபைக்குள்ளே போய் ஒரு பெரிய கலவரத்தை பொல்லாத பிசாசு மூர்க்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டு எப்படியாகிலும் கிறிஸ்தவ கூட்டத்தை அழிக்கவிட வேண்டும் என்று நினைத்து ஈஸ்டர் சர்வீஸ் நடக்காதபடி பொல்லாத மனிதர்களை ஏவி சபைக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணின காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ் இப்படிப்பட்ட மாநிலங்களில் புனித வெள்ளி என்கிற ஒரு நாள் ஒன்றை இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்ல அது ஒரு லீவா, கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொல்லாத யோசனைகளை பொல்லாத பிசாசு கொடுத்து பயங்கரமான ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறதை நாம் யாவரும் அறிவோம். அல்லேலூயா. ஐ திங்க் 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன் நியூஸ் கேட்டிருப்போம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த நியூஸ் பேசிகிட்டு இருக்கிறோம். பஹல்காம் காஷ்மீரில் ஒரு பயங்கரமான சம்பவம். 26 பேர் நினைக்கிறேன். 26 பேரும் வேற யாரும் இல்லைங்க, போன டூரிஸ்ட் சுற்றி பார்க்க போனவங்க. அதில் ஒரு கிறிஸ்தவர் மரித்திருக்கிறார். அந்த கணவன் மரித்திருக்கிறார். கண்கூடாய் தன்னுடைய கணவனை கொன்ற டெரரிஸ்ட் குரூப்பை பார்த்த மனைவி பயந்து போய் இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிற வீடியோ இன்னைக்கு உங்களால் பார்க்க முடியும். திடீரென்று எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்தில் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்த தீவிரவாத தன்மைகள் எல்லாருக்கு முன்னாடியும் பர்டிகுலரா கன்னை வச்சுட்டு அவன் கேட்ட கேள்வி, நீ முஸ்லிமா இல்லை ஹிந்துவா? முஸ்லிம் சொன்னா தப்பிச்ச, வேற எந்த மதம் சொன்னா அங்கே காலி. அப்படி கேரளா மாநிலத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தினர், ஒரு வயதான குடும்பத்தினர் தான். அவர்களுக்கு என் தெரிஞ்ச ஒரு 60-50 வயதுக்கு மேலே தான் இருக்கும். அந்த கிறிஸ்தவ நபரை அவர்கள் தள்ளிவிட்டு, நீ முஸ்லீமா இல்லை வேற எந்த மதத்தை சார்ந்தவன் கேட்கும்போது, ஒருவேளை உயிருக்கு பயந்து முஸ்லீம் சொன்னாலும் அந்த டெரரிஸ்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ கல்மா என்ற வார்த்தையை, கல்மா ஜபத்தை சொல்லு. கல்மா என்றால் முகமதியர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஸ்லோகம். கல்மாவை சொல்லு அப்படின்னு உடனே இவர் சொன்னாராம், எனக்கு கல்மாலாம் என்னன்னு தெரியாது, நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்ன உடனே அவரை தள்ளி விட்டு அவருடைய இருதயத்தில் நெஞ்சில் ஷூட் பண்ணிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சத்தம் போட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே நடக்கிறது இங்கே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்க. ஒருவேளை நினச்சிடுங்க, ஒருவேளை இப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம், திடீரென்று பொல்லாத பிசாசு ஒருவேளை, நான் உங்களை பயம்புறுத்த வரல, ஏன்டா அதிகாலையில் ஏன்டா பயம்புறுத்துறேன், நாங்களே ஏதோ உட்காந்துருக்குறோம், வீட்டில் தூக்கம் வரலன்னு. சில பேருக்கு வீட்டில் தூக்கம் வரும், சர்ச்சில் தான் தூக்கம் வரும். ராமன் சொல்லுங்க பாபு, சத்தம் வர. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமாம். விழிப்பாக இருக்கீங்களா? விழிப்பாக இருக்கவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, சோத்திரம். சரி, கவனிங்க. ஆமாம், இப்படி ஒரு பயங்கரமான மோசமான காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத இயக்கத்தை பொல்லாத பிசாசு ஒரு கருவியாக பயன்படுத்தி இன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நான் எப்பவுமே அதை நினைப்பேன், ஒருவேளை
விடுதலையாக நம்ம உட்காந்து இங்கே ஆராதிக்கிறோம். ஒருவேளை பொல்லாத பிசாசு மனிதர்கள் ஒருவேளை இங்கே வந்து எல்லார் கையிலும் AK-47 கன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சொல்லும் போதே சில பேர் பார்க்குறாங்க, ஐயா அடுத்த வாட்டி நாங்கள் நைட் வரணுமா வரக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆமாம், எல்லாரும் நெத்தி போட்டுலேயும் கன்னை வச்சுட்டு நீ இயேசு கிறிஸ்துவ மறுதலி நான் உன்னை உயிரோடு விட்டுறேன்னு சொன்னால் எத்தனை பேர் இங்கே இருப்போன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. நைஜீரியா தேசத்தில் தொடர்ச்சியாக 3 மாதங்களாய் கிறிஸ்தவர்களை கொன்று குமித்து கொண்டிருக்கிற ஒரு மிருகத்தனமான கூட்டம். நியூஸில் நான் எங்கேயும் வர்றதே இல்லை. கிறிஸ்தவர்களை கொன்று குமிக்கிற ஒரு பயங்கர மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்தை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் ஒரு நாளும் அவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே அல்ல. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். சத்தமார் ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நல்ல கரங்களை தட்டி இந்த காலவேளையில் இயேசு என்கிற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். சத்தமார் ஆமென். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆமான் என்ற ஒரு மனிதன் யூதர்களுக்கு விரோதமாக ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை செய்ய அவன் வகை தேடிக் கொண்டிருந்தான். மொர்தெகாயை மாத்திரம் பழி வாங்குவது அவனுக்கு ஒரு அற்ப காரியமாக காணப்பட்டது. இவனை மட்டும் போட்டு தள்ளுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவன் எந்த கூட்டத்தை சார்ந்தவன், இவன் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவன், இவனை பழி வாங்கினா ஒரே ஒரு நோக்கம்தான், இவனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தை அடித்து குமிக்க வேண்டும் என்று அகாஸ்வேரு ராஜாவின் இடத்தில் முத்திரையை பெற்றவன் தேசம் எங்கிலும் அந்த காரியத்தை அவன் பரப்ப ஆரம்பித்தான். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிப்போம். மற்ற எல்லாரும் அந்த வசனங்களை கவனமாய் கவனிக்கும்படி உங்களை நான் கேட்கிறேன். 1ஆம் மாதம் ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ஒவ்வொரு நாட்டின் மேலும் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் கவனிங்க, அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேரின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டிருந்தது. 13ஆம் வசனம். ஒரே நாளிலே எல்லாரும் இணைந்த அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும். சத்தமோர் அல்லேலூயா. இன்னைக்கு பொல்லாத பிசாசு இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆமே, தேசத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம நிர்விசாரமாய் சுயநலம் பிடித்தவர்களா ஜெபிக்காம ஏனோ தானோன்னு நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து விடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு சுயநலமாக இருந்தது போதும். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், இப்படிப்பட்ட காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பிவிடும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட
காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் எஸ்தர்? உனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலாமே. உன் கூட்டம் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கு. மொர்தெகாயின் மூலமா அந்த செய்தி உனக்கு வருகிறது. ஆனா கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம, ரொம்ப சீரியஸா அந்த மேட்டர் எடுக்காம எஸ்தர் சொன்ன பதில் மொர்தெகாவை அதிர வைத்தது. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சங்களை நீட்டிலால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால். சத்தமார் அல்லேலூயா. ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நம்ம மொழியில் சொல்லலாம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்குது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லி முத்திரை போட்டு எல்லா நாட்டில் இருக்கிற அவர்கள் பேசுகிற மொழிகளுக்கும் கொடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க. இந்தியா நாட்டில் ஏராளமான மாநிலங்கள் இருக்கு. இப்போ எஸ்தரை போல ஒரு நபரை ஆண்டவர் நியமிச்சு ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு உதவியா. இப்போ பொல்லாத பிசாசு ஆமானை போல பல பொல்லாத பிசாசு ஒருவேளை இந்த தேசத்தில் எழும்பி கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டு விட வேண்டும் என்று நினைத்து ராஜாவினிடத்தில், நம்ம ஊர் ராஜா யாரு? நம்ம ஐயா தான் உட்காந்துருக்காரு. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் கட்டளையை பெற்று எல்லா மாநிலத்திலும் அவர்களுடைய மொழிகளிலே அச்சடிக்கப்பட்டு எல்லா இடத்திலும் அந்த லெட்டர் பரப்பப்பட்டது என்றால் யோசிச்சு பாருங்க. இப்போ இவ்வளோ சீரியஸா எஸ்தருக்கு அறிந்திருந்தோம். மொர்தெகாய் சொல்றாரு, எபா நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு மௌனமாக இருந்தால் சரியில்லை. இது நீ பேச வேண்டிய காலம். நீ பேசி நம்முடைய கூட்டத்திற்கு ஒரு அற்புதத்தை நீ நடத்தணும். அதற்காக தான் கர்த்தர் இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. நீ பேசாமல் இப்படி மௌனமாக இருக்கிறது நல்லதா தோன்றதா அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா ஒரு நம்ம மொழியில் சொல்லணும்னா அந்த அம்மா ஒரு சாக்கு சொல்லுதான். என்ன சொல்லுதான்? சத்தமாக சொல்லுங்க. ஒரு சாக்கு சொன்னாங்களாம். சத்தமாக சொல்லுங்க. வெளியே உள்ள ஒரு சாக்கு சொன்னாங்க. இதை பலமுறை நாம் பழகின ஒரு காரியம்தான். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லுப்பா அப்படின்னா, இன்றைக்கி வேணாம் ஆண்டவரே, நான் அப்புறம் சொல்லிடுறேன். இல்லை இன்றைக்கி நான் இன்னும் ஒழுங்காக ஜெபம் பண்ணல, நான் இன்னும் இன்றைக்கி ஆயத்தமாக இல்லை, இந்த இடத்துல போய் அந்த வீடை சந்தி அந்த அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லு, சுவிசேஷத்தை போய் சொல்லு, அவன் இன்னைக்கு நாளைக்கு இருக்க மாட்டான்டா, போய் சொல்லிடுறான்னா பலமுறை அழைப்பு உங்களை தேடி வந்தோம். பலமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான சித்தத்தை அறிந்தும் எஸ்தரை போல சுயநலமாய் சாக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களா நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அம்மா ஏன் அப்படி சொல்லுச்சுன்னு தெரில. ஒரு பக்கம் அந்த அம்மா சொல்றது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னொரு பக்கம் நிலைமையை உணர்ந்த எஸ்தர் அந்த காரியத்தை அவள் பயன்படுத்தியிருக்கலாம். ஒரு மிக மோசமான காலம் அது, பயங்கர மோசமான காலம் அது. இந்த ஆமான் என்கிற மனிதன் கொடுமைக்காரன். சரித்திர பின்னணியும் சொல்லுகிறது, அவன் மிக கொடுமைக்காரன். பொல்லாத பிசாசின் யோசனையினால் பிடிக்கப்பட்ட மிக மோசமான ஆமான் தேசத்தில் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி மொத்த யூத கூட்டத்தையும் அழித்து விட வேண்டும் என்று வகை தேடின ஒரு பொல்லாத காலமாய் அது இருந்தது. இந்த நிலைமையை உணர்ந்த மொர்தெகாய் சொன்ன வார்த்தை தான், எஸ்தர் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு மௌனமாக இருப்பது சரியல்ல, நீ பேச வேண்டிய காலம். அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மிக அழகாக பிரசங்கி எழுதுகிறார். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சத்தமா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு.
சில நேரத்தில் ஆண்டவர் பேசாத அப்படின்னு சொல்லுவார். அதை உணர்ந்துருக்கிறீங்களா? சில இடத்துல பேசணும்னு நமக்கு வைராக்கியத்தில் எழுமி நிற்போம், இங்கே பேசாதன்னு தடுத்து நிறுத்திடுவார். எத்தனை பேர் அது வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறீங்க? ஆமே. சில இடத்துல நமக்கு கிறிஸ்துவனுடைய வைராக்கியம் நமக்கு பொங்கி எழும். ஒரு பக்கம் பேசிடணும், வாயத்தை வந்து நிற்போம், ஆனால் ஆண்டவர் பேசாத வாய மூடுன்னுவார். சில இடத்துல பேசுன்னு சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார், நீ பேசு பவுலே, நான் உன்னோடு இருக்கிறேன், தைரியமா பேசு. அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய, பேச வேண்டிய காலம். சுயநலமா இருந்தது போதும், மௌனமா இருந்தது போதும். எஸ்தருக்கு மிக அழகான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த கூடாதபடி அந்த அம்மா பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கும். ஆனா இந்த நிலைமையை கொஞ்சம் கூட உணராத எஸ்தர் ஒரு சாக்கு சொல்றா, ஐயா இப்ப என்ன போனா என்ன சாவடிச்சு போட்டுருவாங்க, இப்ப நான் போறது சரியா தவறான்னு தெரியல, இப்ப நான் போறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு சொன்னான். மொர்தெக்காய் இந்த சத்தத்தை கேட்டபொழுது அவன் மனமுடைந்து போய் சொன்ன வார்த்தை தான், இது பேச வேண்டிய காலம். இது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்ப்போம். நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்து நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லாதிருந்தது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் எஸ்தர், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பிடும். இது நீ பேச வேண்டிய காலம் அப்படின்னா மொர்தெக்காய் மூலமா அன்னைக்கு ஆண்டவர் எஸ்தரை உற்சாகப்படுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, பலமுறை ஆவியானவர் நமக்கு வாய்ப்பளித்தும், நல்ல கவனிங்க, பலமுறை நம்ம வாய்ப்பு தேடி போக தேவையில்ல, ஆவியானவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இவர்களுக்கு பேர் சொல்லு அப்படின்னு சில வாய்ப்புகளை ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்தோம். சுயநலம் பிடித்தவர்களாய் இன்னைக்கு இருக்கிற நவீன கிறிஸ்தவ உலகம் சுயநலம் பிடித்த கூட்டமாய் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். நானும் என் குடும்பம் என் சபை நல்லா இருந்தால் போதும், மற்றவன் எப்படி கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய இருதயத்திற்கு அது பிரியமாக இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. பலமுறை ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தியும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் ஐ திங்க் ஒரு வருடம் முன்பதாக ஒரு சனிக்கிழமை இரவு, அப்போ தான் என் குழந்தை பிறந்த டைம், என் மனைவியுடைய வீட்டில் குழந்தைய பார்ப்பதற்கு போய் நைட்டு டின்னருக்கு சாப்பாடுக்கு அன்றைக்கு எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஃபோனில் இருக்கிற ஆப்பில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் அடுத்த நாள் சர்வீஸுக்கு ஜெபத்தில் உட்காரலான்னு சொன்னால், உட்கார்ந்த உடனே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் முன்பதாக கொண்டு வந்தார். ஒரு பெரிய வனாந்திரம், இந்த வனாந்திரத்தில் ஏகப்பட்ட ஆட்கள், குவியலாய் ஆட்கள் அவர்கள் திரிகிறதை என் தரிசனத்தில் நான் பார்க்கிறேன். ஒரு சத்தம் கேட்கிறது, யார் இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அலைந்து திரிகிற ஜனத்திற்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பார் என்கிற சத்தம் தொனித்து கொண்டிருக்க, ஆவியிலே கலங்கினவனாய் ஆண்டவருடைய பாரத்தை உணர்ந்து என் இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை பிறந்தது, ஆண்டவரே என்னை அனுப்பும், என்னை நிரப்பும்,
நான் போகிறேன் என்ற சத்தம் எனக்குள்ளே தொனித்து கொண்டிருக்கிறதை ஆவியிலே என்னால் உணர முடிந்தது. ஜொமேட்டோல இருந்து கால் வந்துருச்சு. நான் கீழே வந்திருக்கிறேன் பிரதர், கொஞ்சம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிருங்க. ஒரு 11:30 மணி, நல்லா ஞாபகம் இருக்குது. 1 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு காரியம். அந்த சகோதரன் பேர் கோபிநாத். கோபிநாத் ஒரு பிராமணர், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மனுஷன் என்ன நினச்சாருன்னு தெரில. யூஸ்வலாக சாப்பாடு கொடுக்க வரவங்க சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க காசு வாங்கிட்டு. என்கிட்ட சாப்பாடு கொடுத்தவர் ஒரு கேள்வி கேட்டார், ஐயா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னாரு. இப்போ நான் கேட்டேன், என்ன எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சாமி, எங்கேயும் பார்த்ததில்லை சார், எங்கேயும் பார்த்ததில்லை. உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறோம். சரி, ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லி இருங்க, கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து அவரிடத்துல நடு ரோட்டில் பேச ஆரம்பித்தோம். 5 நிமிஷம் பேசுனது 20 நிமிஷம், அரை மணி நேரம் போச்சு. அந்த பிராமணர் நல்ல படித்த ஒரு சகோதரன், தன்னுடைய தெய்வங்களை குறித்து நன்கு புரிந்த நல்ல தெளிவாக பேசின ஒரு ஆள். அவருடைய புஸ்தகத்தை எல்லாம் பயங்கரமாக தெளிவாக சொல்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற அவர் படுகிற உபத்திரவங்களை, அவர் கவலைகளை வெளியே கொட்ட ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், எவ்வளோ நேரம் நீர் பேசினீர், ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறேன், கவனியும், கொஞ்சம் அமைதியாக கவனியும். அப்போ ஆவியானவர் இந்த தரிசனத்தை கண்ணு முன்னாடி மறுபடியும் கொண்டு வரார். என்ன தரிசனம்? வனாந்தரத்தில் ஒரு பெரிய திரளான கூட்டத்தை, யாருன்னே தெரியாத ஒரு சுற்றிட்டு இருந்த கூட்டத்துக்கு யாரா போய் சுவிசேஷம் சொல்லுவா, யாரா இருக்காங்களான்னு கேட்ட அந்த ஒரு சத்தம் மறுபடியும் காதுகளில் தொனிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், முதல்ல இந்த கோபிநாத்துக்கு சொல்லு. முதல்ல இந்த ஏங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. நீங்கள் தேடி போனோன்னு அவசியமே இல்லை. சிலர் ஆண்டவரே உங்களிடத்துல கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம தேடி போடுறது நல்லது, ஆனால் சிலரை ஆண்டவரை நியமித்து உங்களிடத்தில் கொண்டு வருவார் நீங்கள் பேசுவதற்காக. அல்லேலூயா. அப்போ அந்த கோபிநாத் கிட்ட நான் சொன்னேன், சில காரியத்தெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அந்த கோபிநாத் ஒரு வார்த்தை சொன்னார். சார், நீங்கள் பாஸ்டரா? ஆமாம். எனக்காக ஒரு ஜோம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மணி ஒரு 12 மணி, 11:30 மணிக்கு ஆரம்பித்த பேச்சு 12 மணி, கிட்டத்தட்ட 12-15 ஆயிடுச்சு. அந்த மனுஷன் கடைசியாக சொன்ன வார்த்தை, எனக்காக ஒரு ஜோம் பண்ணுறீங்களா சார்? நடு ரோட்டில் நின்று அன்றைக்கி அவருக்கு ஜெபம் செய்தேன். எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அன்றைக்கி அந்த மனுஷன் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்வானான்னு தெரில, ஆனால் போட்ட விதை ஒரு நாள் மரமாக முளைக்கும் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை ஆண்டவனை கொடுத்தார். சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, இது பேச வேண்டிய காலம். நீங்கள் மௌனமாக இருந்தது போதும், சுயநலமாக இருந்தது போதும். நீங்கள் பேச வேண்டிய காலம் என்று ஆவியானவர் இந்த அதிகாலையில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தமாக அல்லேலூயா. ஐயா, நீங்க பேசுறதுக்கு நீங்க பிரபலமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அந்தஸ்து இருக்கணும், பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு தந்த தாகம், ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட தாகத்தை ஊற்றுவாரானால் தைரியமாய் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். ஆவியானவர் உங்கள் மூலமாக ஒரு பெரிய மாறுதலை இந்த பட்டணத்தில் அவர் நிச்சயம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன். இனி எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தமிழில் என்ன சொல்லலாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு? பால்வு ஆமாம், மனப்பானது. என்னன்னா, நான் பிரபலமாக இல்லையே, நான் ஃபேமஸாக இல்லையே. ஐயா, ஃபேமஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரபலமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ரீசெண்ட் நாட்களாக, சில நாட்களாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பிரபலமாக மாற்றிடாதீங்கப்பா, நான் பிரபலமாக விரும்பவே இல்லை ஆண்டவரே. பாட்டு பண்ணதெல்லாம் போதும் ஆண்டவரே தான் ஜெபம் பண்ணுறேன். நிறைய இடத்துல பாடுங்க பாடுங்க பாடுங்க, பாட்டு பாடி தான் சின்ன பண்ணாமல் போயிருக்கிறோம் ஒரு பக்கம். அல்லேலூயா. பாட்டு நல்லது தான், தவறாக சொல்லலை. ஆராதனை நல்லது, பாட்டு நல்லது, ஆனால் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தை உங்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கும். வார்த்தை இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கையை அசைத்தோர் அல்லேலூயா. பிரபலமாக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து
ஒரு நாள் ஒரு பையன் ஓடி வந்தான், அண்ணா என்னை எல்லாரும் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னடான்னு கேட்டால் எனக்கு பாட்டே வரலையா, நான் பாட்டு பாடினா கழுத கத்துற மாதிரி இருக்கான், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்கண்ணே. ஆனால் அவனுக்குள்ளே ரொம்ப ரொம்ப தாகமாக இருந்தான், ஆண்டவருக்காக பாடணும், எதனா பண்ணணும். இப்போ அவங்ககிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், கவலைப்படாத, ஆண்டவர் ராகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லலை, தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். நீ போய் எப்படி பாடினாலும் பாடு, அவர் காதுக்கு அது ரொம்ப இனிமையாக தான் போய் கேட்கும், கவலையே போட்டதான் சொல்லி அமைச்சேன். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ராத்திரி ஒருவேளை எனக்கு அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, ஆள்பலம் இல்லை, உதவி இல்லை, பிரபலமாக இல்லைன்னு ஒரு நாளும் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்வாரானால், அந்த அந்த ஒரு ரிவைவை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாரானால், எழும்பி தைரியமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். ஆமென். ஆவியானவர் வர வரைக்கும் பேதுருவுடைய கேரக்டரை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான். என்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போனாரோ சீசர்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. ஐயோ நம்மளை வெளியே போனால் போட்டுருவானுங்க, போட்டு தள்ளிடுவானுங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க பாருங்க, போட்டுருவாங்க. அல்லேலூயா. வெளியே போனால் காலி பண்ணுறவாங்க. ஆகவே எங்கும் தலை காட்டாமல் ஓரிடத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடம் அசைந்தது, சடுதியாய் தோன்றின பலத்த காற்று அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் அதை நிரப்பிற்று. அவர்கள் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆவியானவர் வந்த அப்புறம் பேதுருக்குள்ள எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல தைரியம். இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவன் எழும்பி நின்று யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணுகிறாரு. அங்கிருந்து கேட்ட ஜனங்கள் எல்லாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே பிரசங்கம் 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவல நிலைமை 3000 பிரசங்கம் தேவைப்படுறது ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு. அல்லேலூயா. சத்தமா ராமேன்னு சொல்றீங்களா? விழிப்பா இருக்கீங்களா? சத்தமர் அல்லேலூயா. ஆமா, ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எழும்புவீர்களானால் உன் வாயை திறந்து ஆண்டவருக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், அப்படிப்பட்ட நாட்களை வெகு சீக்கிரத்தில் நம்முடைய தேசம் காணும். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட எழுப்புதலின் நாட்களுக்குள் எங்களை கொண்டு போகும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற சுயநலமான தன்மை உடையணும். ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயநலமா இருக்காதீங்க. கையை பிடித்து சொல்லுங்க, கோச்சிங்கனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சுயநலமா இருக்காதீங்க. ஆமா, சுயநலமா நானே, என் குடும்பம், என் சர்ச்சு, ஆண்டவரே நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் இப்போ இல்லை, தாமஸ் கோரா அவர் பேர். எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர் சென்னையில், ஜயன் அசம்பிளிஸ் ஆஃப் ஏஜி சபை, அந்த சர்ச்சை டைல்ஸ் போட்டு கொடுத்தவர். அவர் ஒரு கேரளைட், ஒரு மலையாளி, நல்ல மனிதன். ஆனால் அவர் அடிக்கடி வாயிலிருந்து பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை மட்டும் காப்பாற்றுங்க ஆண்டவரே, அடிக்கடி சொல்லுவார். நான் இப்போ ரொம்ப சின்ன பையனா அந்த மனுஷன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியில் நம்ம ஜோம் பண்ணுறான்னு நினச்சிப்பேன். எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காருவார் காலையில் ஒரு 6 மணி 6:30 மணி, கொடுங்க ஒரு சூடாக இடியாப்பம் கொடுங்க, ஆப்பம் பாடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ அவருக்கு கையோ ஜோம் பண்ணுறனால, ஆண்டவர் என்னை மட்டும் காப்பாற்றுங்க ஆண்டவர். எனக்கு அந்த மனுஷன் உயிரோட இல்லை. இல்லை லூயா சொல்லுங்க சத்தமா, அல்லே லூயா. ஆமாம், அப்போ அப்படி ஜோம் பண்ணுறாங்களா ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆண்டவர் போட்டு தள்ளுருவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சுயநலமாக இருக்கக்கூடாது, சுயநலமான தன்மை உடையணும். இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சிலரை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருப்பான். இந்த எஸ்தரமா அப்படி தான் உட்காந்துருந்துச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுங்க. முத்திரை, அந்த முத்திரைன்றது ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் ராஜா முத்திரை என்பது ரொம்ப அதிகாரம் நிறைந்தது. சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை வெளியே கூப்பிட்டு வந்து யோசேப்பு பல ஐடியாவை பார்வோனுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. பார்வோன் பிரமித்து போனவன், உன்னை போல ஒரு ஞானவான் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, எகிப்தில் பார்க்க முடியாது, உன்னை வந்து நான் நியமிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு சாப்நாத் பனையா என்ற பெயரை வைத்து
எகிப்தில் இனி உன்னை கேட்காம யாரோ காலும் கரத்தையும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சட்டம் உண்டு பண்ணான். ஆமே. இப்போ அந்த முத்திரை என்பது இட்ஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப அதிகாரம் நிறைந்தது. இவ்வளோ பெரிய காரியம் நடக்கு. மொர்தெக்காய் தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்றாரு. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு அரண்மனைக்குள்ள உள்ள போகாதபடி எப்படியா இந்த செய்தியை எஸ்தருக்கு கொண்டு போனன்னு சொல்லி புலம்புகிறான். ஆனால் இது எல்லாத்தையும் கேட்ட எஸ்தர் சொன்னாங்க, நான் உள்ள போனேன் என்ன சாவடிச்சிடுவாங்களே அப்படின்னு ஒரு சாக்கு சொன்னாலாம். ஒரு ஐயா, இந்த ராத்திரி எத்தனையோ முறை உன்னை அழைப்பு தேடி வந்துச்சு. எத்தனையோ முறை கர்த்தர் ஆட்களை உன் பட்சத்தில் கொண்டு வந்தார். எத்தனையோ முறை இருதயத்தில் உனக்கு அந்த ஏவதில் கர்த்தர் கொடுத்தார். சொல்லு, விட்டுறாத. சொல்லி இவங்களுக்கு சொல்லு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லு, நீ பேசிட்டு இருக்கிற அவங்களோட சொல்லு. எத்தனையோ முறை ஆவியானவர் இருதயத்திலிருந்து அந்த ஏக்கத்தை உனக்கு உண்டு பண்ணியும் உணர்வே இல்லாதபடி, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம சுயநலமாய் ஓடின நாட்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனையோ முறை ஆவியானவர் உனக்கு சான்ஸ் கொடுத்தார். எத்தனையோ முறை நினைவே அழிய போதுரா, தயவு செஞ்சு போய் நான் உன்னை பயன்படுத்துறேன் போ, நான் உன்னை பாதுகாக்கிறேன் போன்னு சொன்னாலும் அழைப்பை உதாசீனப்படுத்தின யோனாவை போல ஓடின நாட்கள் என்ன? அதிகாலையில் ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். இனி மௌனமாய் இருந்த காலம் போதும், நீ எழுந்து பேச வேண்டிய காலம் இது. கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே தைரியமாய் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, தைரியமாய் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. என்னப்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மார்க் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 13. பேசுன்றேப்பா, என்னப்பா பேசுறது அப்படின்னா பாருங்க, ரொம்ப அழகா ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு. மார்க் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுவார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த காலை வேளையில் எல்லா கனம் மாட்சிமை மகிமை அவருக்கு மாத்திரம் உண்டாவதாக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. எப்போ பேசுவார்னா சுயநலம் இல்லாமல், நான் மட்டும் இல்லை மற்றவர்களும் அந்த ராஜ்யத்திற்குள் வரணும்னு நினைக்கும் போது பேசுவார். ராமன் சொல்லுங்க. எத்தனை பேரோட வேலை பார்க்குறீங்க? எத்தனை பேரோட உட்காந்து சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ஆனால் உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் கூட ஒரு உணர்வு வரலையா? இவர்களும் பரலோகத்திற்கு வரணுன்ற உணர்வு வருதா? வருதுன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். நான் பிளெயினாகவே சொல்கிறேனே, வரல, அந்த ஏக்கமே வரல, ஆத்ம பாரமே இல்லைன்னா யூ ஆர் ஆன் அ டேஞ்சரஸ் ட்ராக். சுயநலம் தான் உள்ளே இருக்குது. எத்தனையோ நாட்கள் ஸ்கூலில், காலேஜில், வேலை ஸ்தலத்தில் எத்தனை பேரோட பழகிறோம், உட்கார்ந்து பேசுகிறோம், சொந்தக்கார போல் பழகிறோம். ஆனால் கொஞ்சம் கூட எத்தனை நாட்கள் ஆவியானவர் உங்களை உணர்த்தியிருப்பார். டே இப்போ சொல்லுடா, நாளைக்கு சொல்லுடா, அவன் அழிஞ்சிட போகிறான்டா சொல்லுடா. எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லியும் கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல். ஆனால் நமக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறவங்க. நாம சபைக்கு பயங்கரமாக கொடுக்குறவங்க. நாம ஆத்ம பாரம் கொஞ்சம் கூட இல்லாமல் என்னங்க நம்ம ஜெபம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ராத்திரி ஆவியானவர் ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாரு. இது நீ மௌனமாக இருக்கிற காலம் இல்லைப்பா. நீ மௌனமாக இருந்ததெல்லாம் போதும், இது பேச வேண்டிய காலம். பாக்கி காஷ்மீரில் தானே நடக்கு, நமக்கு என்ன அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறது கூடாது. இந்த பெஹல்காம்னு கேட்ட உடனே கொஞ்சம் அதிர்ந்து போனேன். ஏன்னா போன வருஷம் இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில, சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவேன்னு ஒரு பாட்டு ஷூட் பண்ணேன்.
வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்கே போனோன்னா பெஹல்காம் தான் போயிருந்தோம். ஸ்ரீநகரில் எங்களுக்கு ஒரு மிஷினரி ஒருத்தர் இருக்கிறார். அவரை சந்திச்சுட்டு மிஷன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சபைகள்லாம் பார்த்துட்டு ஒரு ஷூட் பண்ணணுன்னே அவர் சொன்னார், வாங்க இந்தியாவில் இருக்கிற சுவிட்சர்லாண்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்னார். இங்கே இந்தியாவில் எங்கெங்கே சுவிட்சர்லாண்டு இருக்குது, வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு. ஒரு 7 மணி நேரம் பிரயாணம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் போய் பெஹல்காம் போனோம். இப்போ 7 மணி நேரம் போனால் எல்லா இடத்துலையும் துப்பாக்கி வைத்து கொண்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. நார்மலாக இங்கே ஃபோன்லாம் பேசுகிற மாதிரி ஜியோ ஏர்டெல் எதுவும் பேச முடியாதுங்க. அங்கே வெறும் போஸ்ட்பெய்டு சிம் பிஎஸ்என்எல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்போ இவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாவில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் என் கண்கள் அவ்வளோ ஆச்சரியம். பெஹல்காம் இந்தியாவில் ஒரு அழகான இடம். ஆனால் இதுக்கு மேலே விடுவானான்னு தெரில. அவ்வளோ ஒரு அழகான இடம். இன்றைக்கி இங்கே நம்ம ஆட்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்து போனோம், இட்டாலி போனோம், யூரோப் போனோம். இந்தியாவில் ஒரு இடத்த ஆண்டவர் சூப்பராக வச்சுருக்கிறார். பெஹல்காமில் அந்த பார்க்கில் தான் ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்போம். நீங்கள் வீட்டில் போயிட்டு யூடியூப்பில் சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே அந்த பாட்டு கேட்டிங்கன்னா தெரியும். அந்த பார்க்கில் தான் ஷூட் எடுத்தோம். பெஹல்காம்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த வீடியோலாம் பார்த்தா நாங்கள் எந்த பார்க்கில் ஷூட்டிங் எடுத்தோமோ அதே பார்க்கில் தான் ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாயிருச்சு. எவ்வளோ அழகான இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். காஷ்மீரில் நடக்கு எனக்கு என்ன அப்படின்னு ஒரு நாள் உட்காந்துருக்கக்கூடாது. நம் கிறிஸ்துவுக்குள்ளே அவயங்களாக இருக்கிறோன்னு வசனம் சொல்கிறார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இல்லையா? மற்றவர்கள் ரட்சிக்கப்படணுன்ற உணர்வு உங்களுக்குள்ளே இல்லையா? இந்த ராத்திரி எதுக்கு எழுப்புதல் ஜபத்திற்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு நம்ம நேரம் எடுத்து தூங்காமல் இவ்வளோ நேரம் உட்காந்து வந்திருக்கிறோம்? தேசத்திற்காக ஜெபிக்க, கதற, திறப்பில் நிற்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபம் பண்ண வந்திருக்கிறோம். இது பேச வேண்டிய காலம். நீங்க பேசணுங்க. சுனலமாக இருந்தது போதும். ஆவியானவர் உங்களுக்கு ஆட்களை ரெடி பண்ணி கொண்டு வருவார். பேசுன்னு சொல்லும் போது தயவு செஞ்சு பேசுங்க. உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிக கொடுமையான மரணம் ஒன்று இருக்குமானால், நல்லா கவனிங்க, மிக கொடூரமான மரணம் ஒன்று இருக்குமானால், ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சாகிறதோ, இல்லை தலை வெட்டப்பட்டு சாகிறதோ, இல்லை கரண்ட் ஷாக்ல அடித்து சாகிறதோ இல்லை. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரண வாசலை அவன் சந்திப்பானால் அது மிக கொடுமையான ஒரு மரணமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லையாம். ஒரு அல்லேலூயா. ஹிஸ்டரி சொல்லுது 97% கிறிஸ்தவர்கள், எத்தனை சதவீதம்? 97% கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்ற நன்மையை, அதாவது தாங்கள் அறிந்து கொண்ட இயேசுவை, தாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்ற சகோதர சகோதரிகளிடம் வாயை திறந்து கூட சொல்றது இல்லையா. வெக்கம். சொன்னா என்னை விட்டு போயிடுவாங்க, சொன்னா இந்த நட்பு கிடைக்காது, சொன்னா என் வீட்டு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்க என்ற ஒரு வெட்கம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கிறிஸ்தவ கூட்டம் யாருன்னா ஆவில நிரம்பி ஜபிக்கிற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நான் நம்மளை பார்த்தே கேட்டுக்கணும். வெக்கமா இல்லை நமக்கு? இந்த அதிகாலையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை சுயநலம் பிடித்தவர்களாக உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா வந்துட்டு பாயை தேய்ச்சிட்டு சேரை உடச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். எழுப்புதல் 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 ஜோம் பண்ணாலும் ஒரு எழுப்புதலும் பார்க்க ஆண்டவர் எழுப்புதல் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்ன்றதான் கேள்வி. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறது புரியுதா? புரிஞ்சு சத்தமர் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, நீர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்துட்டு எங்களை உற்சாகம் பண்ணி இன்னும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவீரன்னு பார்த்தா வெக்கமா இல்லையான்னு கேட்குறீர. உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்களா? அல்லேலூயா. இந்த ராத்திரி இது பேச வேண்டிய காலம். 97% கிறிஸ்தவ கூட்டம்
ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறேன்னு சொல்கிற கூட்டம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்ற சகோதர சகோதரிகளிடம் சொல்லுவது கூட இல்லையாம். நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை பேரோட பழகுறீங்க? ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்களாம் இருக்கீங்க, எத்தனை பேரோட பழகுறீங்க? ஒரு நாள் கூட அந்த உணர்வு வரல. ஆண்டவருடைய ஏக்கம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய பாரம் உங்களால் புரிய முடியுதா? ஏங்க, எழுப்புதல் தாரும் தாரும் ஜோம் பண்ண மட்டும் போதாதுங்க. அவர் பேசுன்னு சொல்லும் போது வாயை திறந்து பேசணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேசுன்னு சொன்னாருன்னா பேசுங்க. ஐயா பேசினா மிதிக்கிறாங்க ஐயா, பேசினா போட்டு அடிக்கிறாங்க ஐயா, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏங்க, இனி காலங்கள் சமாதானமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இனி ரொம்ப அமைதியாக அந்த உலகம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட்டு. நான் உங்களை பயம்புறுத்தலை, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். யாரும் நான் உங்களை பயம்புறுத்தலை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய சபையில் உள்ள மிஷினரிகள் எத்தனையோ பேர் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கரில் இருக்கிறாங்க. அவர்கள் அழுகிற கண்ணீரெல்லாம் எனக்கு காதில் கேட்குது. அவர்கள் அழுகிற அந்த புலம்பலெல்லாம் எனக்கு கேட்கும் போது கவலையாக இருக்குது. அவங்க சொன்ன ஒரு காரியம், நிறைய பெரிய பாஸ்டர் ஒருத்தர் பல முறை எங்கள் சபைக்கு வந்திருக்கிறார். நாங்கள் அங்கே போயிருக்கிறோம், பெரிய கூட்டங்கள் நடக்கும். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் எத்தனையோ மாதங்கள் ஆச்சு சர்ச்சுக்கு போய், என் சபை விசுவாசிகளை பார்த்து எத்தனையோ மாதம் ஆச்சு. கொஞ்சம் கூடினாலே பிரச்சனை வந்துடுறாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சத்தீஸ்கரில், உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் இங்கே எல்லா வசதியும் கர்த்தர் கொடுத்தோம், எல்லா வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தோம். சபைக்கு போவதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு எல்லா அனுகூலத்தை கர்த்தர் கொடுத்தோம். சுயநலமாக நம்ம இன்னும் உட்காந்து இதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி ஒரு பரிதபிக்கப்பட்ட நபர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. சித்தமார் அல்லேலூயா. 97% கிறிஸ்தவர்கள். கவனிங்க, 55.3 மில்லியன் பீப்புள், 55.3 மில்லியன், 55.3 மில்லியன், 3 மில்லியன் பீப்புள் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல். ஒரு நாளைக்கு கவனிங்க, ஒரு இதெல்லாம் ரீசெண்டாக எடுக்கப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,51,000 பேர் இயேசு கிறிஸ்துவை யாருன்னே தெரியாமல் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 6,300 பேர். ஒரு மணி நேரத்திற்கு நான் சொல்கிறேன். ஒரு மணி நேரத்திற்கு நம்ம நிறைய ஜோம் பண்ணோம். வாலிபர்கள் தற்கொலைக்கு நேராக போகிறாங்க, எல்லாத்தையும் ஜோம் பண்ணோம். இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 6,300 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மரண வாசலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷத்திற்கு கிட்டத்தட்ட 105 பேர். ஒரு நிமிஷத்திற்கு கிட்டத்தட்ட 105 பேர். இது உலகளாவியல நான் சொல்கிற விஷயம். ஒரு நிமிஷத்திற்கு 105 பேர் இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாமல் மரண வாசலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான காலத்தை நாம் நன்கு அறிந்தும் எல்லாவற்றையும் நாம் கேள்விப்பட்டோம். உணர்வே இல்லாமல் சுயநலமாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் ரொம்ப வேதனை படுறாருங்க. இந்த வேதனையை தான் மொர்தெக்காய் பட்டு சொன்னா. எஸ்தர், நிலைமை புரியுதா உனக்கு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நிலைமை புரியுதாம்மா? ஐயா நிலைமை புரியுதான்னு கொஞ்சம் கேளுங்க. உண்மையாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் எங்கள் பகல்காமில் நடந்த காரணத்துக்காக நான் ஜோம் பண்ணேன். சத்தீஸ்கரில் 2 மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ கூட்டத்தையே நான் அழித்து விடணும் என்று ஒரு பெரிய சட்டம் போடப்பட்டது. நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில. உத்தரப்பிரதேசத்தில் மே 1ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி RSS கையில் எல்லாரும் கத்திகளை வைத்துக்கொண்டு ஒரு சபதம் எடுக்கிறார்கள். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நிறைய மிஷினரிக்கு அங்கேருந்து தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணாங்க, ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, மே வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க விசுவாசிங்க பயப்படுறாங்க, ஜோம் பண்ணிக்கோங்க.
சபை ஊக்கமாக ஜெபித்தது. காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். அங்கே இருந்த ஒரு ரிலீஃப் ஒர்க் செய்கிற ஒரு மிஷனரியான்னு தெரில, ஒரு கவர்மெண்ட் ரிலீஃப் ஒர்க் செய்கிற ஒரு நபர் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தார். நிறைய பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணார். நிலைமை புரியுதா உங்களுக்கு? முர்தெக்காய் இந்த நிலைமையெல்லாம் எடுத்து எஸ்தர் கிட்ட சொல்கிறாரு. இந்த எஸ்தர் சொல்கிறாங்க, ஐயா நான் உள்ளே போனால் என்னை சாகடிச்சிருவாங்க, ஐயா உள்ளே போனால் சாகடிச்சிருவாங்க. ஆத்தும பாரம் இல்லாமல் போயிடுச்சுங்க நீ கிறிஸ்தவத்துக்குள்ள. சுயநலமான தன்மை நீ கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துருச்சுங்க. ஆண்டவர் வேதனைப்படுறாரு. ஆண்டவர் வேதனைப்படுறாரு. கண்களை மூடி வலது கரத்தை ஆண்டருக்கு நேரம் உயர்த்தி எல்லாருடைய கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. ரெண்டு கையை உயர்த்தி இந்தியாவை எனக்கு தாரும், இல்லை என்றால் என் ஜீவன் வேண்டாம். தேசத்தை அழிக்காதிரும், கோபம் நீங்கி மனம் மாறிடும் என்று கதறி பரிந்து பேச ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? ஆண்டவர் வேதனை போடுறார். ஒவ்வொரு நாள் அவருடைய இருதய துடிப்பு, என் பாரத்தை சொல்ல யாருமே இல்லையா? என் இருதயத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர் யாருமே இல்லையா? ஒரு நாள் இரவு சனிக்கிழமை ஆவியானவருடைய பாரத்தை அதிகமாய் உணர ஆரம்பித்தேன். என்னால் அழாமல் இருக்க முடியல. ஒரு சத்தம் என் காதுகளில் தொனித்து கொண்டு இருந்தது. டே, இந்த ஜனங்க தேவைக்காக மாத்திரம் என்கிட்ட வராங்கடா. அந்த தேவை கிடைச்ச அப்புறம் என்னை கொஞ்சம் கூட வந்து திரும்பி பார்க்கறதே இல்லை. தேவைக்காக இயேசுவேன்னு வராங்க, அதோட அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோங்க இன்னைக்கு இயேசுவை. ஆம்புலன்ஸ் மாதிரி 108 ஆம்புலன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். தேவைக்காக மாத்திரம் கர்த்தர் வேணும், ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் வேணும். ஆனால் அவர் என்ன பாரம் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, அவருடைய இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்கு, அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. நேரம்லாம் இல்லாமல் இல்லை, நேரம்லாம் இருக்கு, மனசு இல்லை. சுயநலம், சுயநலம். கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இதே தான் நம்மளுடைய நினைப்பா இருக்கு தவிர, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து சவுலை கர்த்தர் தமஸ்கு போற வழியில் சந்திக்கிறார். சவுல் ஆண்டவர் பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என்னைக்காவது கேட்டிருப்போமா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்னைக்காவது கேட்டிருப்போமா? நமக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டார். ஆண்டவர் என் கூட ஐயா எப்படி பேசுவார்? நீங்களா போறீங்க, உங்க விருப்பத்தை ஃபுல்லா சொல்றீங்க, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு எழுந்து வந்துட்டே இருக்கீங்க. அப்புறம் ஆண்டவர் பேசலன்னா அவருக்கு நேரம் கொடுத்தா தானே, காத்திருந்தா தானே. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறது இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு.
சர்ச்சுக்கு போக நேரம் இருக்கு, ஊழியம் செய்ய நேரம் இருக்கு, பிள்ளைகளை பார்க்க நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் உட்காந்து, ஐயா என்ன சித்தம் ஐயா உங்களுது, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குயா, கொஞ்சம் பேர்டனை ஷேர் பண்ணுங்கய்யா, உங்கள் இருதயத்தில் என்ன வழி இருக்கு, கொஞ்சம் என் கூட பேசுங்கன்னு உட்கார்ந்து கேட்கறது இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு தேவை. என்னங்க இது பிரச்சனை? சுயநலம் இல்லை இது. இருக்கிற நீங்கள் வேணா கேட்கலாம், ஐயா எங்கேயோ நடக்கிறதுக்கு எங்களுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன வேலை தெரியுமா? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே இருக்கிற கூட்டத்தை ஆதாயப்படுத்து. அந்த வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன், சத்தமாக சேர்ந்து. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. சத்தம் வர அல்லேலூயா. அந்த பணக்காரன் லாசரு, 2 பேருக்கும் மரணம் வந்தது. லாசரு ஆபிரகாம் மடியிலே சேர்க்கப்பட்டான். அந்த ஐஸ்வர்யவானோ கொடிய நரகத்தில் அவன் அகப்படுவதை அவனால் தாங்க முடியல. ஏறெடுத்து பார்த்தால் லாசரு ஆபிரகாம் மடியில இலைப்பாரி கொண்டிருக்கிறதை அவன் கண்டு வேதனைப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவன் கேட்டான், ஐயா என்னால் இங்கே வேதனை தாங்க முடியலையா, லாசருவை அனுப்பி அவனுடைய ஒரு சொட்டு விரல்ல தண்ணியை தோய்த்து என் நாக்கில் வச்சா அது எனக்கு குளிர பண்ணும், இங்கே இருக்கிற வேதனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லும் போது, இல்லைம்மா நீ உலகத்தில் வாழும்போது நாட்களை யோசிச்சுப்பார், நீ ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தாய், லாசரு கஷ்டப்பட்டான், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். இப்போ இங்கிருந்து அங்கிருந்தும் வருவதற்கு ஒரு பெரிய இடைவெளி, இங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே வர முடியாது, அங்கே இருக்கிற ஆட்கள் இங்கே வர முடியாது. அப்போ அவனுக்கு உடனே நினைவு வந்தது என்ன தெரியுமா? அப்போ லாசரு அனுப்பி என் சகோதரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல சொல்கிறீங்களா, என் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு நரகத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பினதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஐ திங்க் ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கு, 20 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? தூக்கம் வருதா? போர் அடிக்குதா? இல்லை. ஆமாம், சத்தமாக ராமன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள், பரலோகத்துக்கு போகிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டீங்க, உங்கள் குடும்பம் போயிடுச்சு. ஆனால் உங்கள் கூட பழகின ஆட்கள், நெருக்கமாக உட்காந்து சாப்பிட்ட ஆட்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுங்களேன், டே கூட தானே இருந்த, என் கூட உட்காந்து சாப்பிட்டியே, ஒரு முறை கூட உனக்கு தோணலையா இந்த இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, இப்படி ஒரு நபர் இருக்கிறாருன்னு ஒரு முறை கூட உனக்கு தோணலையா? இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு உங்களை கை நீட்டி பேசுவாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய வேதனை தெரியுமா? அதுதான் நடந்துச்சிங்க. அதான் சொன்னான், ஐயா என் சகோதரர்கள் கெட்டு போய் இங்கே வந்துடக்கூடாதுயா, தயவு செஞ்சு லாசரு அனுப்புங்க, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிஞ்சு அவங்க பரலோகத்துக்கு போயிடணும், இங்கே படுகிற வேதனை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டான். ஐயா ஒரு காரியத்தை ஆவியானவர் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது பேச வேண்டிய காலம், இது பேச வேண்டிய காலம், இது பேச வேண்டிய காலம். மௌனமாக இருந்தது போதும், சுயநலமாக இருந்தது போதும். ஆவியானவர் பாரத்தை கொடுப்பார், ஆனால் அந்த பாரத்தை பயன்படுத்துங்க, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. பவுல் சொல்கிறதுனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போனால் அது எனக்கு ஐயோ, என் மேல் அது விழுந்த கடமை அப்படின்னு சொல்றார். சத்தம் வர அல்லேலூயா. இந்த ராத்திரி ஆவியானவர் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை சபையிடம் வெளிப்படுத்துகிறார். நீ மௌனமாக இருந்தது போதும், நீ மௌனமாக இருந்தது போதும், நீ பேச வேண்டிய காலம். அல்லேலூயா. பேச வேண்டிய காலம். எத்தனையோ பேரை நம்பி ஆரம்ப நாட்களில் இந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார், எத்தனையோ பேரை நம்பினார். ஆனால் அவருக்கு கிடைச்சது எல்லாம் என்ன தெரியுமா? ஏமாற்றம், நம்பிக்கை துரோகங்கள்.
ஏமாற்றங்கள் தான் மிச்சம். எத்தனையோ பேர் எழுப்பினர், தம்முடைய ஊழியக்காரர்களை எழுப்பினார், ஊழியக்காரிகளை எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், சுவிசேஷர்களை எழுப்பினார். எத்தனையோ சபையில் ஆட்களை எழுப்பி தம்முடைய எல்லா கிஃப்ட்ஸையும் கர்த்தர் கொடுத்தார், ஆற்றலையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவருக்கு கிடைச்சது எல்லாம் நம்பிக்கை துரோகம், ஏமாற்றி முதுகில் குத்துறது தான் மிச்சம். தேவைக்காக மாத்திரம் அவரை உரிந்து கொண்டோம். ஆனால் அவருடைய பாரம் கொஞ்சம் கூட புரிஞ்சாலும் புரியாத மாதிரி, ஐயோ இது எனக்கு தேவையில்லாத வேலை, இது எனக்கு வேணாம், என் குடும்பம் நான் சபை நல்லா இருக்கிறேன், அது வரைக்கும் போதும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரு, இது பேச வேண்டிய காலம்பா. சார் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் மேலே அழைப்பை கர்த்தர் வச்சுட்டாருன்னா நீங்கள் எங்கே ஓடினாலும் அந்த அழைப்பு உங்களை திறந்து வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் எங்கேயும் ஓடி ஒளிய, உங்கள் மேலே ஒரு அழைப்பை உங்களை கொண்டு ஒரு நோக்கத்தை வச்சுட்டாருன்னா அதை நீங்கள் தான் செய்யணும். யோனாவை கர்த்தர் எழுப்பி ஒரு தரிசனத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் நினச்சிருந்தா வேற ஆள் எழுப்பி இருக்கலாமே, நீ இல்லைன்னா என்னடா வேற ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி எழுப்பி போயிட்டே இருக்கலாமே. ஏன் இந்த ராத்திரி உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? பலருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தோம், உங்களை மட்டும் ஏன் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? உங்கள் மூலமாக ஏதோ ஒரு வேலை ஆகணும்னு கர்த்தர் இந்த ராத்திரி உட்கார வச்சு உங்களை வார்த்தையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பிரபலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வயசு போயிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. மீனை கொண்டு வந்தாச்சும் காப்பாற்றி கொண்டு போயிட்டாரு, நினைவா கொண்டு போயிட்டாரு. யோனா நினச்சிருப்பான், சாமி இப்படி போய் எனக்கு கொண்டு போய் ஆகணுமா? அங்கே அந்த நினைவேக்காரனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. எந்த அளவுக்கு மோசம்னா, மாட்டினா உயிரோட தோலை உரிச்சிருவானுங்க, உயிரோட தோலை உரிக்கிற கூட்டம். அங்கே போய் என்ன அனுப்புறீரு, வேற எங்கே அனுப்புனா கூட பரவாயில்ல. மோசே நினைச்சாரு எகிப்தில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவள் தான் எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைங்க, 40 வருஷம் கர்த்தர் வனாந்தரத்தில் ட்ரெயின் பண்ணாரு. 40 வருஷமும் அவர் சிந்தையில் மோசே மட்டும்தான் இருந்தார், வேற யாருமே இல்லை. எகிப்து ஜனங்களை நடத்துவதற்கு மோசே மட்டும் தான் அவர் நினைவில் இருந்தார். அதே மாதிரி உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அவருடைய நினைவில் நீங்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மோசே நினச்சான் அவ்வளோதான் எஸ்கேப்பு, நம்ம தப்பிச்சிடலாம் நினச்சான். இல்லையே, மறுபடியும் பிடிச்சி மறுபடியும் எகிப்துக்கே ஓடு. நினச்சிருப்பான், ஆண்டவர் எங்கே வேணால் அனுப்புங்க, அங்கே ஏன் தாமி அனுப்புறீங்க, போட்டாங்க நான் போட்டு தள்ளிட்டுருவானுங்க. இல்லை, நீ அங்கே போ. இது பேச வேண்டிய காலம். அல்லேலூயா. பேசுவீங்களா? ஆண்டரை வேதனைப்படுத்தாதீங்க. எத்தனையோ பேரை நம்பி அவரை ஏமாது தான் மிச்சம். எத்தனையோ பேர் உண்மையாக நம்பினார், ஆனால் ஏமாற்றிட்டாங்க. உங்களை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறாருன்னா உங்கள் அந்தஸ்தை பார்க்கல, நீங்கள் யாருன்னு பார்க்கல, உங்கள் பேரை பார்க்கல, உங்கள் பணத்தை பார்க்கல, உங்களுக்குள்ளே இருக்கிற தாகத்தை மட்டும் ஆவியானவர் பார்க்குறாரு. இந்த ராத்திரி கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் பாரத்தை புரிந்து செயல்பட எனக்கு கிருபை தாங்கப்பா. கையை உயர்த்தி, 50 நீதிமான்கள் இருந்தால், 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், 10 நீதிமான்கள் இருந்தால், அழிக்க மாட்டேன் என்று சொன்னார், அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். மோசே மாதிரி நம்மளால ஜெபம் பண்ண முடியுமான்னு தெரில, என்னால் ஜெபம் பண்ண முடியுமான்னு தெரில. அந்த மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆத்ம பாரம் இருந்திருக்குமானால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். போய் ஒரு இடத்துல ஆண்டவர் வைராக்கியத்தோடு நிற்கிறார். இந்த ஜனங்க வணங்கா கருத்துள்ள ஜனங்கடா, விட்டுரு, நான் இவங்களை அழிச்சு போட்டுடுறேன், உன்னை நான் நடத்துகிறேன், உன்னை கொண்டு காலந்தேசம் நான் கொண்டு போவேன், உனக்கு கொடுத்த வாக்கத்தை தான் நிறைவேற்றுவேன், இந்த ஜனங்களை விட்டுரு, இவங்களுக்காக நீ பறந்து பேசவே பேசாத, இன்னியோட இவங்களை நான் வனாந்திரத்தில் அழிச்சு போட்டுருன்னு சொல்லும் போதெல்லாம் மோசே ஒவ்வொரு வாட்டியும் போய் திருப்பி நிற்பார். ஆண்டவரை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா
இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கி போட்டுருங்க. ஏங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம், அது எவ்வளோ சீரியஸான மேட்ரு. ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறாரு, என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கி போட்டுருங்க, அந்த ஜனங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் பேசுவேன், என்னை அனுப்புங்கப்பா. கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. நான் சுயநலமாக இருந்தது போதும், என்னுடைய பகுதியில் என்னை கொண்டு பயன்படுத்துங்க. உங்கள் வார்த்தையை நாவலை போடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஒரு 10 நிமிடம் முடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்களை அனுப்புங்கப்பா, இருக்கிற பட்டணத்தில் எங்களை பயன்படுத்துங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன கொண்டு நீங்கள் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறீங்களோ செய்யுங்க. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த ராத்திரி நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என்ன கேளுங்க, ஆயத்தப்படுத்துங்க. வாலிபர்கள் கைவர்த்து கேளுங்க, ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர். ஓ ரபா பாபா கதா ரமணா லபா. கரங்களை உயர்த்தி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கால வேளையில் தேவ ஆவியானவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறதற்காக ஒரு விசேஷித்த தைரியம், ஒரு விசேஷித்த திட நம்பிக்கை, மா கா பா ரா கா, எல்லா சுயநலமான இருதயங்கள் இப்பொழுது விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பயத்தின் ஆவி இப்போது சரீரங்களை விட்டு விலகட்டும். எல்லா பயப்படுகிற தன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சிந்தைகளை விட்டு விலகட்டும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நான் நிற்பேன் என்கிற ஒரு தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலையில் தருகிறதற்காக கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பரலோகம் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த சால்வை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது விடுகிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். சிலர் மேல் அந்த சால்வையை கர்த்தர் போடுகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த பலன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஜெபத்தோட 2 கையை உயர்த்தி, எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனம் இறங்கும். கேளுங்க, தேவா என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. கேட்போம், தெரு தெருவாய் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தேவா கதறுகிறேன். ஜெப ஆவியால நிரம்பி கையை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஓ தேவா, தேவா கதறுகிறோம், எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. கேட்போம், ஒரு மனமா சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி
சாட்சியாக வாழணுமே தேவா தேவா. கதறுகிறோம் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும் சொல்லுவோம் தேவா. கதறுகிறோம் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். நல்ல கரங்களை தட்டி அந்த புதிய வல்லமை இந்த காலை வேளையில் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. தாகமுள்ள யாவர் மேலும் பேசுவதற்கு கர்த்தர் தைரியத்தை, திட நம்பிக்கையை, உன் நாவல புதிய வார்த்தைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் போடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மொர்தெக்காய் தன்னுடைய நிலைமை எடுத்து எஸ்தர் கிட்ட சொல்றாரு, எஸ்தர் நீ பேசணும் எஸ்தர். கொஞ்சம் லேட்டாக தான் அந்த அம்மாவுக்கு புரியுது. பக்கத்தில் பார்த்து சொல்ல, கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது. சொல்லுங்களேன், பக்கத்தில் நிறைய பேர் தூக்கத்தில் இருக்கீங்க, சொல்லுங்க, லேட்டாக தான் புரியுது. ஐயா உனக்கு நியாயமாக இருக்கா? தூங்குற என்ன கூப்பிட்டுக்கோ, லேட்டாக தான் புரியுதுன்னு சொல்கிறீங்க. பக்கத்துக்கு எழுப்பி சொல்லுங்க, லேட்டாக தான் புரியுது. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ராமன் சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்களாம் சத்தமாக அல்லேலூயா. ஆமாம், நல்லா இருப்பீங்க நீங்கள். ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம், அல்லேலூயா. கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது நமக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் புரியும்ண்ணே. யோனாக்கு ஒன்றும் புரியல. நினைவேக்கு போனான்னா முதல்ல கண்டுபிடிச்சிட்டான். நினைவேக்கு போனால் நம்மளை தோலை உரிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஏறி தரிசிச்சு ஓடிடலாம். ஆனால் ஆண்டர் விட்டாரா? உள்ள ஒரு பெரிய மீனை உண்டு பண்ணி, அந்த மீன் முழுங்காமல் இருந்துதான். மீன் பாருங்க, அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, இது வேறு எந்த காரணம் ஒன்றும் முழுங்கிறாத. முழுங்கினா செத்து போயிடுவான். இவனுக்கு நான் பாடத்தை சொல்லி கொடுக்கணும். இவன் இப்படியே சாகிறது நல்லது, சரி இவன் இப்படி சாகக்கூடாது. இவனுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி மீனை உண்டு பண்ணி நம்பால் ஒன்றும் தெரியாமல் கப்பலில் போய் நல்லா படுத்து குரட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அப்புறம் பார்த்தா உள்ள தூக்கி போட்டால் தான் சூறாவளிலாம் அமுந்துச்சு. சிலருக்கு ஆண்டவர், எப்பா நீ இது செல்லம், அது பேசுகிற காலம்பா, இது வந்து தங்கம், நீ பேசணும், நீ அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பொறுமையான சொன்னால் போதாது. 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வச்சு போட்ட அம்மைக்கு ஒரு குத்துன்னு குத்தி, எவனை போல் குத்தி, அப்போ இருட்டிலேருந்து கூப்பிட்றான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே கூப்பிட்டா தான் சிலருக்கு புத்தி வரும். சத்தம் வர இல்லையா சொல்லுங்க. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா தான் சொல்லும் போதே கேட்டுக்கணும். சொல்லுங்கள், நல்லா தான் சொல்லும் போதே. நம்ம தெரில, இது நம்மளுக்கு அப்படி பிரச்சனை நினைக்கிறேன். நல்லா தான் சொல்லும் போது கேட்க மாட்டோம். யோனா போல் அடிச்சு உள்ள குத்துன்னு குத்துனா லைட்டோ இல்லை ஒன்றும் இல்லை, எங்கே இருக்கும்னு தெரில. ஏதோ ஒரு நாத்தம் மட்டும் அடிக்குது. என்ன ஆண்டவரே எங்கே கூட்டம் வச்சிருக்கிறீ? நான் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் மீன் கட்டளை வாந்தி பண்ணி போட அவனு. அப்புறம் அவன் ஆண்டவர் எங்கே போனன்னு கேட்கல, நேராக அப்படியே எலும்பி குளிக்காமல் கூட நேராக ஓடுற. இனிமே ஓடுறாரு. முதல் வேலையாக ஓடி, அப்பா தயவு செஞ்சு மனம் திரும்பு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றத்தை நினைவே கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், போதும். கொஞ்சம் உட்காந்து அப்படியே அமைதியாக இருந்ததெல்லாம் போதும். சொல்லுங்கள், போதும். ஆமாம், ஆனால் இந்த வார்த்தை நம்ம சொல்லவே மாட்டோம்ல. எல்லாம் எனக்கு வேணும் போதும் என்ற மனது இருக்கணும். ஆமாம், ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் போதாது, ஆண்டவரே இன்னும் தாங்கன்னு கேட்கணும். இது தெரியுமா? ஆத்துமாக்களை இன்னும் தாங்க ஆண்டவரே. சத்தமர் அல்லேலூயா. ஆமாம், இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளும் எனக்கு வெளியே உண்டுன்றார். அவைகளும் தொழுவத்துக்குள்ளே வரணுன்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை புரிந்த நீங்கள் செயல்படணும், பேசணும். என்ன பேசணும்னு கேட்காதீங்க. உங்ககிட்ட கர்த்தர் சில ஆட்களை கொண்டு வருவார். அந்த நேரத்தில் என்ன பேசணுன்ற வார்த்தையை ஆவியானவர் உங்கள் நாவலில் போடுவார். தைரியமாக பேசுங்க. உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். உங்கள் மூலமாக கர்த்தர் அடையாளங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா என்னை கொண்டு என்னையா செய்வார்னு நினைக்காதீங்க. உங்கள் கையை கொண்டு கர்த்தர் செய்வார். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாதுங்க. அவர் படிப்பறியில்லாதவங்க, மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள தாகம் இருந்துச்சு. ஆவியானவர் உள்ளே வந்த உடனே நிலமெல்லாம் மாறிடுச்சு. நிழல் பட்டு மறிச்சவங்களாம் உயிரோடு எழும்புறான். ஒரு வார்த்தை சொன்னால் ஓடுது பொல்லாத பிசாசு. கை வச்ச அற்புதம் நடக்குது.
அதே அதிசயங்களை ஆதி திருச்சபையில் நடந்த அதே அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் இந்த காலத்தில் உங்களை கொண்டு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். ஆனால் நல்ல கையை தட்டிவர் ஆமென். உங்க மூலமா ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் சந்திக்க அவர் போதுமானவர். இப்போ இந்த எஸ்தருக்கு கொஞ்சம் லேட்டா புரிஞ்ச உடனே அந்த அம்மாக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. எழுப்புதல்லாம் தப்பா நினைச்ச கூடாது. எழுப்புதல்லாம் பெரிய திரளா கூட்டம் வரும், கண்டிப்பா வரும். எழுப்புதல்லாம் ஏதோ பயங்கரமா நடக்கும் அப்படி இல்லை. எழுப்புதல் முதல்ல எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? எங்க ஆரம்பிக்கும்? ஆமா, நம்மளை விட்டுடுறோம். நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் எழுப்புதலை தாரோம், எழுப்புதலை ஆண்டவர் சொல். முதல்ல உனக்குள்ள எழுப்புதல் வரணும். சொல்லுங்க, முதல்ல எனக்குள்ள வரணும். இந்த எஸ்தர் உட்காந்துட்டு இருக்கிறது பெரிய பொறுப்பு. ஆனால் அந்த எஸ்தருக்குள்ள முதல்ல எழுப்புதலை கர்த்தர் தரார். See, always revival begins with repentance. எழுப்புதல் மனம் திரும்பும் பொழுது ஆரம்பிக்கும். சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தையை. எழுப்புதல் எங்கே மனம் திரும்புதல் இருக்கிறதோ அங்கே எழுப்புதலை கர்த்தர் ஆரம்பிப்பார். Revival always begins with repentance. எஸ்தர் அம்மாக்குள்ள இப்போ நிலைமை புரிஞ்சு ஒரு மாற்றம் வருது. இப்போ இந்த அம்மா சொல்கிற வார்த்தையை பாருங்க. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லுச்சு? ராஜாவின் உள்முற்றத்தில் அவர் அழைக்கப்பட்டால் ஒழிய, பொருஷங்களை நீட்டினால் ஒழிய யாரும் போகக்கூடாது, அது யாராக இருந்தாலும் அவர் சாகடிச்சு போட்டுருவாருன்னு சொன்ன அதே அம்மாக்குள்ள ஒரு மனம் மாற்றம் வருகிறது. 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி, அந்த வார்த்தையை படிங்க, இவ்விதமாக. ஆமாம், எவ்வளோ சூப்பரில். இவ்வளோ நேரம் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? சாக்கு சொல்லிருந்துச்சு. ஐயா விட்டுருமையா, உள்ளே போனால் காலி பண்ணுறாங்கய்யா அப்படின்னு சொன்னம்மா. இப்போ நிலைமையை புரிந்து ஒரு மனம் மாற்றம். அதான் சொன்னேன், எழுப்புதல் மனம் மாற்றத்தில் ஆரம்பிக்கப்படும். இந்த அம்மாக்குள்ள மனம் மாறுது. சாக்கு சொல்லிட்டு இருந்த அந்த அம்மாக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது பாருங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையே அந்த வார்த்தை தான். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஒரு அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஹலோ, என்னையா நீ வந்துட்டு AK-47 நெத்தியில் வைப்பான்ற, மறுதளிச்சா காலி பண்ணுறான்ற, செத்து சாகிறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குற. என்ன நினச்சிட்டு இருக்கு நீ அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ எதுக்கு பாட்டு பாடுறோம்? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம். மரித்தாலும் உம்மோடுதான். மரிக்க ஆசையாக இருக்கா? யாரும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இயேசுக்காக மரிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுக்காக இன்னைக்கு மரிக்க ஆயத்தம். இந்த அம்மா மாதிரி தைரியம் நமக்கு வருமா? எப்போ வரும் தெரியுமா? நான் உண்மையாக மனம் மாறும்போது வரும். மனம் மாற்றம் எங்கே நடக்கிறதோ, மனம் திரும்புதல். சத்தமாக சொல்லுங்க. ரிப்பென்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எபிரேய மொழிபெயர்ப்பில் ஒரு அழகான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் திரும்புதல்னா சாரி ஆண்டவரேன்னு சொல்றது இல்லை. ஒரு தப்பு பண்ண பிறகு சாரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போறது இல்லை. ரிப்பென்டன்ஸ்னா ஆங்கிலத்தில் சேஞ்ச் ஆஃப் மைண்டுன்னு அர்த்தம். ஒரு வழியாக ஒரு காரியத்தை செய்றீங்க, அந்த வழியிலிருந்து மொத்தமாக திரும்புவது தான் மனமாற்றம். அல்லேலூயா. மனமாற்றம் எங்கே நடக்கோ அங்கே தைரியம் தானாக வரும். இந்த அம்மாக்குள்ளே வந்துச்சு. இவ்வளோ நேரம் உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, நீ உபவாசம் பண்ணுறதை பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. இந்த ஆள் என்ன சட்டத்தை போட்டாலும் பரவாயில்ல, நான் சட்டத்தை மீறி உள்ளே போகிறேன். என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல. எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? நம்ம மனம் திரும்புது, நிலைமையை புரிஞ்சு கொஞ்சம் உணர்ந்து ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்குது. உள்ள மனம் மாற்றம் நடக்கு. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் எஸ்தர் மூலமாக அவர் கட்டவிழ்கிறார். மனம் மாறி ஒப்பு கொடுத்துட்டாங்க.
என்ன நடந்துச்சு தெரியுமா? முத்திரை போட்டான் ஒருத்தன். முத்திரை போட்டு மொர்தெக்காய் ஒரு வழி பண்ணோன்னு சொல்லி எத்தனையோ அடிக்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு பழிவாங்க நினச்சான். காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். போட்ட அச்செல்லாம் கர்த்தர் மாற்றினார். எவனுக்கு கர்த்தர் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணானோ அவனே தூக்கு மரத்தில் மாற்றி அந்த ஒட்டுமொத்த யூதரையும் கர்த்தர் எஸ்தர் மூலமாய் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர்னு சொன்னால், இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிற உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இரவிலிருந்து அவர் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டிவர். அல்லேலூயா. ஜீசஸ். ஜான் வெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எப்படி எழுதுகிறார், ஒரு திருச்சபையில் நற்செய்தி ஊழியத்தை எடுத்து விட்டால் பின் அதற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு திருச்சபையில் இருந்து நற்செய்தி வேலையை எடுத்து விட்டால் அந்த திருச்சபைக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது அப்படின்னு எழுதினார் புஸ்தகத்தில். கடைசியாக சொல்லி ஒன்று முடிக்க விரும்புகிறேன். இறுதியாக, ஜெபம் ஊக்குவிக்கப்படாவிட்டால் சபைகளில் ஜெபம் மங்கி விடுகிறது போல நற்செய்தியும் அப்படிதான். ஜெபம் ஊக்குவிக்கப்படாவிட்டால் சபைகளில் ஜெபம் மங்கி விடுகிறது, அதை போலதான் நற்செய்தியும். அல்லேலூயா. இந்த ராத்திரி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், முதல்ல நம்முடைய அவசர தேவை. சத்தமாக சொல்லுங்க. நம்முடைய அவசர தேவை என்ன? அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கும் திரளான ஜனங்கள் இயேசுவின் பக்கம் திரும்புவதற்கு. அவசர நிலைமையை புரிந்து செயல்படுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தேசத்தை தாரும் திருப்பும் என்று ஜபிப்பது மட்டும் போதாதான், தேசத்தை தேவன் பக்கம் திருப்பவும் மனிதர்களை எழுப்பவும் என்று கதறுவதும் அவசியம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 9, 36, 37. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போகிறவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி தம் சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. அழிவு நின்று மீட்டு காக்கும்படி, கவனிங்க, அழிவிலிருந்து ஜனங்களை மீட்டு காக்கும்படி ஒன்றுக்கு மேற்பட்ட அநேக மீட்பின் திட்டங்களை தேவன் ஏற்படுத்தவில்லை. தேவனுடைய ஒரே மீட்பின் திட்டம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஜனங்களை மீட்கிறதுக்கு கர்த்தர் 10 வழி வைக்கல, ஒரே வழிதான். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். ஆகவே இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய அவசர தேவை என்ன? அழிவின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவின் பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இரண்டாவது, நம்முடைய தேசத்தின் நிலை, தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் அப்பப்போ கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தேசத்தின் நிலையை புரிந்து செயல்படணும். மூன்றாவது, நம்முடைய செயல் என்ன? இங்கே வந்திருக்கிற நம்முடைய செயல் என்ன? நம்முடைய செயல் பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிவது. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயா, இந்த ஊழியெல்லாம் பாஸ்டர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தாரியா, எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த ஊழியம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரா? எத்தனை பேர் நம்ம உங்களுக்குள்ள இருக்காரா? ஆவியானவர் இருக்காரா? அப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறார். உலகமெங்கிலும் புறப்பட்டுப்போம்.
ஐயா உலகமெங்கிலும் புறப்பட்டு போகிறதுக்கு எங்களுக்கு காசு வசதிலாம் இல்லையா, பரவாயில்ல, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சுவிசேஷம் சொல்லுங்கள், வீட்டு தெருவில் இருக்கவங்க சுவிசேஷம் சொல்லுங்கள், உங்களை தேடி வருவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை தேசத்துக்கெல்லாம் கொண்டு போவார். பாருங்கள், ஒரு ஆமே நல்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி விசுவாசிங்களோ அப்படி தான் நடக்கும். என்ன கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. திண்டுக்கல் இருக்கிற என்னை கர்த்தர் எங்கேயா கொண்டு போவாரா? கொண்டு போவார். ஆமென். விசுவாசம் இருக்கா? எனக்கு எங்கே சாமி விசுவாசம் இருக்கு, ஒரு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய பேர். இதை விட்டா அடுத்த நைட் ப்ரேயர் வருவோம், அடுத்த நைட் ப்ரேயரில் யாராவது வந்து எதாவது சொல்லுவாங்க, அதை கேட்டு போவோம். நீ வேற இருக்கிற நிலைமையை புரியாமல் இருக்கிற வேலையே பெருசாக இருக்குது, இதில் வேறு சுவிசேஷம் சொல்லு, இதை சொல்லு. அது யார் உட்காந்து அடி வாங்குறது, யார் கொட்டு வாங்குறது? அந்த மாதிரி நிலைமை, அதுதான் சுயநலத்தன்மை. அப்படி இருந்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த வார்த்தை எதுக்கு சொல்லணும், விடுங்க, நல்லா இருக்கும். ஆமாம், இருக்கிற இடத்துல எழுமி நிற்போம், நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த பாரத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க யாராகிலும் இருப்பீர்கள், ஆனால் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க. உயர்த்துகிற நீங்கள் தயவு செய்து முன்பதாக வரும்படி நான் கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். இந்த அழைப்பு கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு. இந்த அழைப்பை நான் உதாசீனப்படுத்தி ரொம்ப நாளாக ஓடிட்டேன். ஆனால் மறுபடியும் கர்த்தர் இன்னைக்கு விடிய காலையில் நான் அழைக்கிறாரு. இதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். எனக்காக ஒரு விஷயம் கூட ஜெபிங்கன்னு சொல்கிறோம். கரங்களை உயர்த்துகிற நீங்கள், ஆண்டவருக்காக நான் செய்ய விரும்புகிறேன், அவர் சித்தத்தை புரிந்து நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல முன்னாடி ஓடி வந்துருங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்படி நான் கேட்குறேன். இந்த அதிகாலையில் ஆவியானவர் உங்களை தம்முடைய வல்லமையால் ஒரு விசை கூட தொடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். முன்பதாக வந்த எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொருடைய கரத்தை இந்த அதிகாலையில் கர்த்தர் நீங்க பிடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தைரியத்தை, திட நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக நன்றி. சோர்ந்து போகாத, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கு. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எரிந்து கொண்டே ஓ சத்தத்தை உயர்த்தி உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே உமக்கா என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே அப்படியே நம் தேவ சமூகத்தில் எல்லாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்ட நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்காக இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலே தேவன் தமது வல்லமையை அனுப்பி இருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக நல்ல கரங்களை ஒரு விசை பலமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் அப்பா ஸ்தோத்திர, அவரை கொண்டு கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.